நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன் சொல்றேன்னா இங்க லேண்ட் வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்குமே மொபைல் ஃப்ரீயா தர்றாங்க, கோல்டு காயின் ஃப்ரீயா தர்றாங்க. இது இல்லாம பைக் ஃப்ரீயா தர்றாங்க, கார் கூட ஃப்ரீயா தர்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா வரக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல பாதி அமௌண்ட்டை இந்த கம்பெனியை உங்களுக்கு பே பண்ணிடுறாங்க. அப்படி போடு, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது எங்கேயோ செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம் இங்கே தானே இருக்க போகுது. அதானப்பா இல்லை. இது பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவல்டு. எவ்வளவு ஏன் மெட்ரோக்கு இல்லையா, மாதாவரம் மெட்ரோக்கு பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. டேங்க அப்பா, என்னையா சொல்ற? இந்த அளவுக்கு மெயின்ல லொக்கேட் ஆச்சு அப்படின்னா ரேட் எங்கேயோ போயிருமே. அத்தாண்டா இல்ல, வெறும் 2399 ரூபாய்க்கு இங்க லேண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த லேண்டை நீங்க பார்க்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் ஷெட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டுக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டில் டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிற போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாத, பக்கத்து பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது மதர்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலி நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஜாய் எலிசீம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க பேர் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாதாவரம். ஸோ மாதாவரம் பெருங்காவூர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. இன்னும் சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து அவுட்டர் ரிங் ரோட் போகுது இல்லையா, ஸோ அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து சரியா ஒரு 10 நிமிஷத்துல இங்க வந்துக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ரிங் ரோட்ல இருந்து ஒரு 15 நிமிஷத்துல இங்க வந்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு மெயின் ரோடுக்கும் சென்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டிக்காக காமன் போட்டுருக்காங்க. இது இல்லாம நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடும் இருக்குது. இது இல்லாம உள்ளுக்குள்ளேயே சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, அவனிட்டிஸும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு மெயினான விஷயம், நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை வந்து உள்ள பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 60 அடி உள்ள ரோடு இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்டோட அடுத்த ப்ரொபோசலான கிரிட் ரோடு. ஸோ 60 அடி கிரிட் ரோடு நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளேயே வருது. ஓகேங்களா, இங்கே தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளேயே வருது. நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா 60 அடி கிரிட் ரோடு பயன்படுத்தி டச்சில் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நல்ல growth இருக்கும். ஓகேங்களா, இல்ல அப்படின்னா அதை கமர்ஷியலாக நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்குங்க. ஸோ சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்ரூவல் உண்டு. ஆமா, சிஎம்டி மற்றும் நேரா அப்ரூவோட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியுமே வீடுகள் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனீங்க அப்படின்னாலும் வீடுகள் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் தாண்டி இந்த பக்கம் போனீங்க அப்படின்னாலும் வீடுகள் தான் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்பொழுது உங்களால் இங்கே உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 10 நிமிஷத்தில் ஒன்று, 15 நிமிஷத்தில் ஒன்று. ஸோ அப்படி சொல்லி ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் மாதாவரம் இருக்கு இல்லையா, மாதாவரத்தை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 12 to 15 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் சென்னையிலேயே மெயினான லொகேஷன் அண்ணா நகர். அண்ணா நகரை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சரியா ஒரு 10 to 15 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன் லொக்கேட்டா இருக்கு அப்படின்றது. ஸோ நான் என்னதான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாலுமே நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது தான் இது எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க நேரில் வந்தீங்கன்னா இது இல்லாம இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்க, சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல 537 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எல்லாருமே வாங்கணும் அப்படின்ற வகையில இங்க 550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து லேண்ட் அவைலபிளா இருக்குது. சோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இவங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் 2399 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்க கையில ஒரு 12,88,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாலேவும் உங்களால இங்க ஒரு சூப்பரான லேண்ட் சொந்தமாக்கிற முடியும். சோ இந்த அமௌண்ட் உங்க கையில இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, இவங்களே உங்களுக்கு லோனுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது ₹1 கூட உங்க கையில இல்ல அப்படின்னாலும் இவங்களே உங்க லோன் போட்டு கொடுத்துறாங்க. சோ மாசம் மாசம் உங்களால 12,000 ரூபாய் பே பண்ண முடியும் அப்படின்னா உங்களால சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவல்ல இந்த லேண்டை உங்களால சொந்தமாக்கிற முடியும். சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு லேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் பண்ணி தர்றாங்க. அதாவது ஃப்ரீயா மொபைல் கொடுக்குறாங்க. இல்லப்பா எனக்கு மொபைல் வேணாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா கோல்டு காயின் இவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க.
எனக்கு கோல்டு காயினுமே வேணாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா பைக் இருக்கு இல்லையா, பைக் பைக் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. பைக்கும் வேணாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது வரக்கூடிய ரிஜிஸ்டர் ஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபீஸ்ல பாதி அமௌண்ட் இவங்க உங்களுக்கு பண்ணி தர்றாங்க. ஸோ இது எல்லாமே லேண்ட் வாங்குறவங்க. ஆக்சுவலி இவங்க லேண்ட் மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடுமே கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்க கையில ஒரு 27 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா உங்களால இங்க சொந்தமா வீடு கிடைக்க முடியும். ஸோ சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள சொந்தமா வீடு அப்படின்றது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இவங்க உங்களுக்கு வீடுமே கட்டி தர்றாங்க. அதாவது வீடு கட்டக்கூடிய எல்லா பேத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா கார் ஃப்ரீயா தர்றாங்க. ஸோ கார் இல்ல அப்படின்ற பட்சத்துல மாடுலர் கிச்சன் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான மாடுலர் கிச்சன் செட்டப் இவங்க நம்மளுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபைனலா யாருக்குப்பா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என் கையில கம்மியான அமௌண்ட் தாங்க இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்னால செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி ஊர்ல போய் வாங்காம சென்னைக்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இதையுமே தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் பையர் ஆனீங்க அப்படின்னா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொத்து வாங்க போறேன் அப்படின்னா உங்களுக்குமே இந்த சூட்டபிளா இருக்கும். ஏன்னா பக்கத்துல அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. அவுட்டர் ரோடா இருக்கட்டும், இன்னர் ரோடா இருக்கட்டும், மெட்ரோவா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உங்களால இங்க இருந்து ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கும் சரி, இல்ல உடனே இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டுல டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களுடைய நாமீர். டாடா, பை பை, see you.